வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் என்னடா ஒரு ஏழும் தெரியலையேன்னு நினைக்காதீங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டா. ஆவுனா இத ஒன்னு சொல்லிருங்க. ட்ரெண்ட் ட்ரெண்ட்னு. இந்த ட்ரெண்ட்னா நமக்கு தேவையில்ல. இதனா ஒரு ட்ரெண்ட்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்டா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா இட்லோண்டு தான் இருக்கும் போல. ஒண்ணுமே தெரியாதுடா. நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப முதல் மனிதரை பார்த்தலாம். என்ன ஆனாலும் கவலைப்படு, உனக்கு நாங்க இல்ல. பொதுவா இன்ஸ்டாகிராம் நம்ம எதுக்காக வருவோம்? ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, ஒரு மீம்ஸ் பார்க்கறதுக்கு, ஒரு போஸ்ட் பார்க்கறதுக்கு, இல்ல எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு சிலர் எதுக்காக வராங்கன்னா இவரை டிமோட்டிவேட் பண்றதுக்காகவே வராங்க. இவர் எப்பெல்லாம் வீடியோ போட வராரோ அப்பெல்லாம் கமெண்ட் போட வந்துடுறாங்க. முன்னாடிலாம் மோட்டிவேட் பண்றதுக்கு அவ்வளோ வரிகளை யோசிப்பாங்க, இப்போனா டிமோட்டிவேட் பண்றதுக்கு அவ்வளோ கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க. ஒன்னு வருதுல அப்படி எழுதிட்டு இருக்கிறப்ப அடுத்தடுத்த லைன்ல நம்ம கண்ணுக்கு தெரியும், எழுதாம மட்டும் ஒரு எழுது 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 விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டே பாவண்டா, அவனை விடாதீங்கடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத அன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்ல, அவங்கள. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. மனசை தளர விடு ப்ரோ, எல்லாம் கெட்டதா நடக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி. ஐயோ, ஒரு மனுஷனை டிமோட்டிவேட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. இவருக்கு மட்டும் இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவர் வீடியோவா பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பிளஸ் பாயிண்ட் தானே நம்ம மைனஸ் பாயிண்ட். எனக்கே இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இவரை விடாதீங்கடா. இவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஐயோ, இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. சும்மா தான் சொன்னேன், இவரை யாரும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு வடக்கு நண்பர், அண்ணா எனக்கு ஒரு 8500 ரூபாய் அனுப்புங்க. இவர் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தாரு, டிஎம்ல போன் பே நம்பரும் சென்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப இவருக்கு நான் 8500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் வேணும்னா மறக்காம எவ்வளவு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு டைரக்டாவே சென்ட் பண்றேன். இதோ வந்துட்டான்ல ஸ்கேம் பண்றதுக்கு. நமக்குன்னு புதுசு புதுசா கிளம்பி வரானுங்களே. அண்ணா எனக்கு ஒரு 4500 ரூபாய் வேணும். இவரு பயோல இருக்கிற டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு, டிஎம்ல கூகுள் பே நம்பரும் சென்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப இவருக்கு நான் 4500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் வேணும்னா மறக்காம எவ்வளவு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு டைரக்டாவே சென்ட் பண்றேன். இதே போல ஒருத்தனை இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ ஒருத்தன் வந்திருக்கான். ஸ்கேம் பண்றதுக்கு எத்தனை பேரா இருக்கீங்க? வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? இவன் ஒரு வடக்கம் தான், ஆனா இவன் வீடியோவை எடுத்து தமிழ்ல டப் பண்ணி ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான். இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ அம் லுக்கிங் லைக் a இளிச்சவாயன். இதுல என்ன கொடுமைனா, இதெல்லாம் பார்த்தாலே ஃபேக்குன்னு தெரியுது, ஆனா இதையும் ஒரு சிலர் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட மட்டும் அப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே கஸ்பன் நம்புறாங்க. இந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது. அண்ணா எனக்கு 5000 அனுப்புங்க, 2000 அனுப்புங்க, அண்ணா எனக்கு 10000 அனுப்புங்க, அண்ணா நான் ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு ஒரு 2000 அனுப்புங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸோட ஜிபே நம்பர் போட்டு அனுப்புறாங்க. ஐயா, தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. எத்தனை பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, எத்தனை நியூஸ் வருது, அதெல்லாம் இவங்க எல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இன்னும் ஏமாந்துகிட்டே தான் இருக்காங்க. எத்தனை பேப்பர் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க, எல்லாத்துலயும் சொல்றாங்கல்ல இப்படி ஏமாத்தனா அப்படி ஏமாத்தனா, அவன் ஏமாத்தனா இவன் ஏமாத்தான். அடுத்த நியூஸ்ல நான் வரணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இது போல ஏதாவது ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒன்னு ரிப்போர்ட் அடிங்க, இல்ல நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தாண்டா மட. மச்சான் நேத்து தான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன். ப்ரோ ஏன் ப்ரோ எவ்வளவு கேவலமா ஏமாத்துற? ப்ரோ நான் ஏமாத்தலாம் இல்ல, ரைட் சைடுல பாருங்க நியூ பிராண்ட் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. சோ இந்த ஐபோன் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணுங்க, உங்கள ஒருத்தவங்களுக்கு நான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தரேன். இப்போ நீங்க கேட்கலாம், இவன் கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருக்கானடா, இவன் எப்படா சம்பாதிச்சானு? உங்களை மாதிரி ஆட்களை ஏமாத்திதான். அடுத்து பார்க்க போறது ஒரு லடிக்கி. हे प्रभु कैमरामैन जल्दी फोकस करो. बाय गन. ஓ கோனைசாடா. வேறு என்னென்ன பண்ணிருக்காங்க தலையில? சூளம் போட்டிருக்காங்க. வில்லம்பா.
ஹார்ட்னா போட்டிருக்காங்க. இது பாபாவோடதா? அந்த பாபா மாதிரி இது எக்ஸ். இது என்னடா சிவனா? இது மாங்கா. ஒரு வாக்கை எடுத்து தன்னோட வாழ்க்கையை மாத்திருக்காங்க. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. எப்படி மேடம் 3 நாள் 50 பேர் இவங்க தலையில வந்துட்டு டிசைனா வாக்கு எடுத்து ரீல்ஸ் போடுவாங்க. வாக்குனா சாதாரண வாக்கு கிடையாது, அதுல லெட்டர்ஸ் இருக்கும், சிம்பிள் இருக்கும். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா யுவர் ஆனர்? हे प्रभु ये क्या हुआ कैमरामैन जल्दी फोकस करो ஸ்டார் டிசைன். இதுதான் இவங்களோட ஸ்டைல். நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டனா மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த வடக்கன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறானுங்க, அதையே தன்னோட வாழ்க்கையை மாத்தி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. இது மாதிரி நிறைய ஐடியாஸ்னா வடக்கனுக்கு தான் பிடிக்கிறானுங்க. உலகத்திலேயே இந்தியன்ஸ் மூளை தான் வேல்யூ ஜாஸ்தி. அடுத்து பார்க்க போறது ஒரு நடிப்பு அரக்கன். இவன் இல்ல சீப்பா, உண்மையாவே நல்லாவே நடிப்பாரு. எதுக்காக என்ன கொல்ல நான் உன்னை கொல்ல பார்க்கலையே. நீ இல்லாம நான் என்னத்தை பண்றது? மறுபடியும் அந்த குப்பைங்க கிட்ட போய் நிக்க சொல்லியா? இல்ல இல்ல, எனக்கு எனக்கு தகுதியானவ கூட தான். ஜாக் ஸ்பேரோவால கூட அந்த கடல் மிருகத்தை அடக்க முடியல. என்ன சொல்? இந்த ஜாக் ஸ்பேரோவால முடியாததுன்னு எதுவும் இல்லை. அதை தெரிஞ்சு இது போல பல கெட்ட போட்டு நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இவரோட நடிப்பு மட்டும் இல்ல, இவரோட மேக்கப்புமே நல்லா இருக்கும். ராமனோட பெரிய ஆட்டக்காரன்பா. இப்போ ஜாக் ஸ்பேரோனா பாருங்களேன், அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அதே போல இந்த ஜோக்கரோட மேக்கப் பாருங்களா, அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து பிதாமகன் விக்ரம். நான் தான் நடிப்பு அரக்கன், நான் தான் பெரிய நடிகன் அப்படின்னா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் ஒரு கோமாளியா பார்த்து கடந்து போகாம படத்துல சான்ஸ் கொடுக்குறானுங்க. ஏன் இப்ப பிக் பாஸ் முத கொண்டு உள்ள விட்டுருக்காங்க. ஆனா ரியல் டேலண்ட் இருக்கவங்களுக்கு சரியான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. மேக்கப்னா எப்படி பண்றாங்கன்னே தெரியல. ஃபில்டரோ நினைச்சா ஆனா மேக்கப்பா தான் இருக்கு. செய்யறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவாரு இல்ல? அப்படி காப்பாத்துற கடவுள் கடவுளே இல்ல, கூலி. ஏன்னா அவரும் காசு வாங்கிட்டு தானே வேலை செய்யறாரு. அந்த கேரக்டரை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் பெட்டரா தான் பண்றாரு. இது மாதிரி நிறைய கெட்ட போட்டிருக்காரு. இவருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த டீ கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பொதுவா நீங்க ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா வச்சுக்கீங்க, உங்களுக்கு டீ வேணுமா இல்ல காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. ஆனா இந்த கடைக்கு போனீங்கன்னா குடிக்கவா இல்ல அடிக்கவான்னு கேட்பாங்க. இப்படி போட்டு அடிக்கிறானுங்க. இப்படியெல்லாம் ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறானுங்களே. வடக்கனோட மூளையே மூலடா. 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். இத பார்த்துட்டு நம்ம ஊர்லயே ஆரம்பிச்சிடாதீங்க. இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றது. அடுத்து பார்க்க போறது மெட்ரோ மனிதர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
டெய்லி மெட்ரோக்கு வந்துட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுருவாரு. பைத்தியக்கார மாதிரி தெரியல. முன்னாடினா லோக்கல் ட்ரெயின்ல தான் ரீல்ஸ் எடுத்துருந்தானுங்க, இப்போ மெட்ரோக்கே வந்துட்டானுங்க. என்னடா பாட்டு? நாமனா மெட்ரோக்கு டிராவல் பண்றதுக்காக வருவோம், ஆனா இவன் ரீல்ஸ் பண்றதுக்காகவே வரான். உனக்கு வெக்கப் இல்லையாடா? இவன் ட்ரெண்ட் ஆனதை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மெட்ரோக்கு, டிராவல் பண்றதுக்கு இல்ல ரீல்ஸ் பண்றதுக்கு. என்ன சார் ஒருத்தர் நீங்க எவ்வளவு பேர் பாருங்க சார். இவனுங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம கவர்மெண்டே ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சுப்ரமணியன், நான் ஜியோ பாஸ் பண்றேன். எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. தமிழ்நாடு முழுக்க போகணும். டெல்லி மெட்ரோ ரயில்களில் ரீல்ஸ் எடுக்க தடை. அளவுக்கு கொண்டு போயிருக்கானுங்க. என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை, என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டு. இதுக்கு நம்ம ஊர் மெட்ரோ எவ்வளவு பரவாயில்ல நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போறது பார்த்தலாம். మనది ఏదైతే ఉంటుందో అది మన దగ్గరే ఉంటుంది. మనది కానిది ఎప్పుడు మనకి రాదు. இது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? இவர் நாகார்ஜுனா கிடையாது. எது? ஆனா பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து இது மாதிரி டூப் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம தளபதிக்கு இருக்காங்க, தலைக்கு இருக்காங்க, விஜய் சேதுபதிக்கு இருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்கு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி தான் மேட்சிங்கா இருப்பாங்க. ஆனா இவரை பாருங்க, இவரையும் நாகார்ஜுனாவையும் ஒன்னா நிக்க வச்சுன்னா வச்சுங்க, நாகார்ஜுனா ஃபேக்கான்னு கேட்பீங்க. எது எது? ஏன்னா அவ்வளோ ரியலா இருக்காருங்க. சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். இது வரைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து டூப்னா பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இன்ஃப்ளூயன்சர்க்குனா டூப் வர ஆரம்பிச்சிட்டு. சாய்வாலாக்கு இவர் டூப்பா சுத்திட்டு இருக்காரு. பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. அவரு டோலி சாய்வாலா, இவரு லக்னோக்கே டோலி சாய்வாலா. இந்த டிராகன் குட்டி டிராகன், இந்த டிடிஎஃப் குட்டி டிடிஎஃப், அந்த வரிசையில இவரும் சுத்திட்டு இருக்காரு. இவருக்கும் ஃபேன்ஸ்னா வந்துட்டாங்கடா. வீடியோ கால்லாம் பேசுறாங்க. கோட்டு படத்துல விஜய் நான் வந்துட்டு எஸ்கே கையில துப்பாக்கி கொடுக்குற மாதிரி. ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. டோலி சாய்வாலா இவர் கையில டீ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், கிளாஸை பிடிங்க சாய்வாலா. அடுத்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான உமன் கிரிஷ். ஏற்கனவே மென் கிரிஷ் பார்த்துருப்போம், இப்போ இவங்க உமன். இந்த ரியல் வேர்ல்ட்ல ஒரு சூப்பர் ஹீரோவால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட உதவி நிறைய பேருக்கு தேவை. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.